அந்த வகையில் தமிழ் பேசும் மக்களிடையில் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை அறிக்கையின் தாக்கமும் அவர்களது சாத்தியமான செயற்பாடுகளும் குறித்து உங்களுடைய பார்வையிலும் தமிழ்நாட்டினுடைய அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பார்வையிலும் அலச முடியுமா? இரண்டு விடயங்களை மையப்படுத்தி நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ஒன்று அந்த அறிக்கையினுடைய தாக்கம், இரண்டாவது சாத்தியமான செயல்பாடுகள். தாக்கத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது 2011 இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஐநா தீர்மானத்திற்கும் 2009 மே மாதம் பாதுகாப்பு கவுன்சிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்குமான ஒப்பீட்டை இப்பொழுது ஏற்படுத்த வேண்டியது கட்டாயமாக தோன்றுகின்றது. அந்த 2009 மே மாதத்திலே ஐநாவிலே பாதுகாப்பு கவுன்சிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஏறக்குறைய ராஜபக்சேவுக்கு 29 நாடுகள் ஆதரவாக நிற்க, ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பாக 12 நாடுகள் ஓட்டளித்ததையும் 6 நாடுகள் புறக்கணித்ததையும் தமிழ்நாட்டு மக்கள் நினைவில் வைத்து இருக்கின்றார்கள். அந்த தீர்மானம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சோர்வையும் பின்னடைவையும், குறிப்பாக சோசலிச நாடுகளே எதிர்நிலையிலே இருந்தது பற்றிய ஒரு பெரிய ஏமாற்றமும் தமிழக மக்களிடையே இருந்த சமயத்தில் இந்த ஏப்ரல் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானமானது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு பின்னணியாக இரண்டு முக்கியமான சர்வதேச நிகழ்வுகளை பற்றியும் தமிழக மக்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றார்கள். ஒன்று, 2010 ஜனவரியில பர்மனன்ட் பீப்புள்ஸ் ட்ரிபியூனல் என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் டப்ளின்ல இருந்து வெளியேறப்பட்ட அந்த தீர்ப்பு மிகப்பெரிய அளவிற்கு தமிழக மக்களிடம் வரவேற்பை பெற்றது. ஏனென்று சொன்னால், முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு மிகப்பெரிய சோர்வும் பின்னடைவும் இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த டப்ளின் தீர்ப்பானது ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுத்தது. ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, அவர் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்திருக்கிறார் என்ற இரண்டு தீர்ப்புகள் மிகப்பெரிய திருப்புமுனை தீர்ப்புகளாக இங்கே கொண்டாடப்பட்டது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2010 இறுதியில லண்டனுக்கு வந்த பொழுது ராஜபக்சேவுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பை தெரிவித்து அந்த ஜனநாயக கடமையை ஆற்றிய பொழுது மிகப்பெரிய ஒரு உத்வேகம் இங்கே தமிழகத்திலே உருவாகியது. எனவே டப்ளினுடைய தீர்ப்பாயம், ராஜபக்சேனுடைய லண்டன் பயணத்திற்கான எதிர்ப்பு ஆகியவற்றினுடைய பின்னணியிலே இந்த ஐநா தீர்மானமானது நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு புதிய பரிமாணத்தை தமிழக மக்களிடம் உருவாக்கி இருக்கின்றது, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாக்கி இருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும். குறிப்பாக இந்த டப்ளின் தீர்ப்பாயத்தை பற்றியும் ராஜபக்சேனுடைய லண்டன் பயணத்தை பற்றியும் குறிப்பான முக்கியமான ஊடகங்கள் கூட தமிழ்நாட்டிலே கள்ள மௌனம் சாதித்ததை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். ஆனால் இப்பொழுது வெளியிட்ட அந்த ஐநா அறிக்கையை எல்லா ஊடகங்களும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட வேண்டிய நிர்பந்தம் உண்டாகி இருக்கின்றது என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு பெரிய மாற்றமாக நான் காண்கின்றேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பின்னணியை, இலங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்ட ஒரு சில பரிந்துரைகள் மிகுந்த மேம்பாட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதாக அமைந்திருப்பதாக நான் கருதுகின்றேன். குறிப்பாக தனிப்பட்ட ஆயுத குழுக்களினுடைய அராஜகத்தை முடிவெட்ட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை, போருக்கு பின்னான சூழலில் மக்களினுடைய உளவியலும் சமூகவியலும் மேம்பாட்டிற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றான ஒரு பரிந்துரை, மிக முக்கியமான இன்னொரு பரிந்துரை நெருக்கடி நிலை திரும்ப பெற வேண்டும் இலங்கையிலே என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரிந்துரையும், பயங்கரவாத தடுப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய பரிந்துரையும், அதே போல சிறைப்படுத்தப்பட்டவர்களை பற்றி விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்ற விவரமும் தமிழ் பேசக்கூடிய இலங்கை மக்களிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நான் கணிக்க முடிகின்றது. அதே சமயத்தில் சர்வதேச அளவிலேயும் இது பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக இரண்டு அம்சங்கள்ல இந்த தீர்மானம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று, டப்ளின் தீர்ப்பாயத்திலே நான் ஏற்கனவே சொன்னதை போல போர்க்குற்றத்தை பற்றியும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை பற்றியும் மாத்திரம்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் ஜெனோசைடு என்று சொல்லப்படக்கூடிய இன அழிப்பு பற்றி அது அதிகமாக விவாதிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இப்பொழுது வெளியிடப்பட்ட அந்த ஐநா அறிக்கையிலே
இன அழிப்புக்கான செயல்கள் எப்படி அங்கே காத்திரமாக தீவிரமாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பல்வேறு உதாரணங்களுடைய அடிப்பிலே இந்த அறிக்கையானது குறிப்பிடுவது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே நான் சொன்னதை போல அந்த 2009 ஐநாவிலே பாதுகாப்பு கவுன்சிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானமானது போதுமான அளவிற்கு விவரங்கள் சேகரிக்கப்படாமல் அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த தீர்மானத்தை 2009 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை இன்றைய இந்த அண்மையிலே வெளியிட்ட அந்த ஐநா தீர்மானமானது குறிப்பிடுகின்றது. எனவே இந்த இரண்டு அம்சங்கள் மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்திலும் சர்வதேச அளவிலும் பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதாக நான் கருதுகின்றேன். ஆம், அதாவது நீங்கள் தாக்கம் என்பதனை ஏனென்றால் இன்று எல்லோரிடத்திலும் புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டிலே இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் இருக்கின்ற அல்லது சர்வதேச ரீதியாக இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, மஹிந்த ராஜபக்ஷவை சர்வதேச நீதிமன்றத்தின் முன் கொண்டு வர முடியுமா என்று. அதாவது இதிலே 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, இந்த அறிக்கை அதாவது கூறுவதாக இருந்தால் தத்துவார்த்த ரீதியாக அல்லது அந்த நாட்டிற்கு ஏற்படுகின்ற அபகீர்த்தி என்ற வகையிலே எழுத்தியல் சார்ந்ததாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்பதை எவரும் மறுக்க முடியாது. ஆனால் மறுபுறம் நேரடியாக அவர்களை குற்றத்தின் முன்னால் நிறுத்துகின்ற அல்லது தண்டிக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இருப்பதற்கான சூழல் காணப்படுகின்றதா? காரணம், ஒன்று, அருகில் இருக்கின்ற இந்தியா இந்த விடயம் குறித்து என்ன சொல்லப் போகிறது என்றும், இந்திய சார்பான நாடுகள் என்ன சொல்லப் போகின்றது என்பதும், பாதுகாப்பு சபையிலே வீட்டோ அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற ஐநா சபையிலே வீட்டோ அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற நாடுகளும், பாதுகாப்பு சபையிலே அங்கத்துவம் வகிக்கின்ற நாடுகளும் இவை குறித்து என்ன கூறப் போகின்றது, இலங்கை குறித்த என்ன நிலப்பாட்டை எடுக்கப் போகின்றது என்பது குறித்த விடயங்கள் எல்லாம் இன்னும் சர்ச்சையாகவே தொடர்கின்றது. எனவே அது குறித்து இந்திய அளவிலே என்ன கருத்துக்கள் நிலவுகின்றன? நான் ஏற்கனவே சொன்னதை போல இதுவரைக்கும் இந்த அறிக்கையினுடைய தாக்கம் பற்றி தான் குறிப்பிட்டேன். சாத்தியமான செயல்பாடுகள் என்ற அடிப்படையில நீங்கள் சொன்னதனுடைய பின்னணியிலையும் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்தியா மிகப்பெரிய அளவிற்கு இந்த ஈழ போராட்டத்திற்கு பின்னணியாக இருந்து உறுதுணையாக இருந்து அந்த போரை நடத்தி இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ராஜபக்சேவே நாடாளுமன்றத்தில் இந்திய போரை இந்தியாவிற்காக நாங்கள் நடத்தினோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது அனைவரும் அறிந்த விஷயமே. எனவே அந்த பின்னணியிலே இந்தியாவிற்கான அழுத்தம் அல்லது இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய நாடுகளினுடைய அழுத்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள். நிச்சயமா. ஆமா, இதுல நான் ஒரு 2 விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, முள்ளிவாய்க்காலுக்கு பிறகான அந்த காலகட்டத்தில சர்வதேச அணுகுமுறையில மனோபாவ மாற்றம் இருக்கின்றது என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சிக்கு முன்னாலே இருந்த சர்வதேச மனோபாவமும் அதற்கு பிறகான மனோபாவத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு காத்திரமான மாற்றம் ஏற்பட்டிருப்பதை மிக எளிதாக நாம் இனங்காண முடியும். அதிலும் குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகள் தான் சுயலாபம் கருதி இந்த மாதிரியான இன அழிப்பிற்கு உறுதுணையாக மனிதகுல உரிமை மீறலுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தது என்பதை நிச்சயமாக நாம் குறிப்பிட முடியும். ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் ஜனநாயகத்தின்பால் மாளா காதல் கொண்ட சாதாரண மக்களும் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு வல்லாதிக்கத்துக்கு எதிரான மனோபாவத்தான் அவர்கள் கொண்டிருந்தார்கள். உதாரணமாக பிரான்சிஸ் பாயில், எலைன் ஷாண்டர், பிராட் ஆடம்ஸ், ரான் ரயான், ரிச்சர்ட் டிக்சன் போன்ற பல்வேறு நாடுகளை சார்ந்த பல்வேறு அறிவுஜீவிகள் தொடர்ந்து அந்த ஈழ மக்களுடைய போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நல்கி இருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு முழுக்க முழுக்க இவர் இந்த போராட்டத்தை, சுயநிர்ணய போராட்டத்தை ஆதரித்து தீர்மானமே நிறைவேற்றி தொடர்ந்து அதை தன்னுடைய இதழ்களினுடைய தலையங்கத்தில் ஆதரித்து எழுதியது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தவிரவும்
நேபாளத்தில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த போராட்டமானது நிச்சயமாக ஒரு சுய நிர்ணய உரிமைக்கான போராட்டம் என்பதை தொடர்ந்து தமிழகத்திலே நடைபெற்ற கூட்டங்களே வந்து தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல நாகா விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்களும் இந்த போராட்டமானது நியாயமானது, அந்த மக்களுடைய அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சர்வதேச அணுகுமுறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனோபாவம் என்பது ஒன்று. அடுத்தது அரசுகள் தான் சுயலாபம் கருதி இந்த முடிவை எடுத்திருக்கிறதே தவிர இங்கே தென்னாசியா பகுதியிலே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளாகட்டும், அதே மாதிரி ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சார்பான இருக்கக்கூடிய பல்வேறு வல்லுநர்களும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை ஆதரித்து வந்திருக்கின்றார்கள். அந்த பின்னணியிலே இந்த ஐநா தீர்மானமானது கூடுதல் உத்வேகத்தை தந்திருக்கின்றது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்திய அரசிற்கு இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உருவாக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள், மாவோயிச இடதுசாரி இயக்கங்கள், தமிழ் அமைப்புகள், திராவிட இயக்கங்கள் இவை போன்றவை தொடர்ந்து இந்த இப்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஐநா அறிக்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு முறைகளில் அவர்கள் போராட்ட வடிவங்களை தொடர்ந்து இப்பொழுது எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அறிக்கை வெளியான தினத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் பல்வேறு விதமான வடிவங்கள்ல மக்கள் தெருவுக்கு வந்து இதை ஆதரித்து இந்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தங்களுடைய வெளிப்பாட்டிலே கொணர்கின்றார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அது தொடர்ந்து இந்த செயல்பாடு என்பது மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் கட்சிகளிடமும் தாக்கத்தை உருவாக்கி அவர்களும் இந்த ஐநா தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் மாபெரும் பேரணிகளை பல்வேறு தேதிகளிலே அவர்கள் தொடர்ந்து இங்கே தமிழகத்திலே நடத்தி இருக்கின்றார்கள். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது இந்திய அரசு தொடர்ந்து மௌனம் சாதிப்பது என்பது சாத்தியமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒன்று. அடுத்தது இரண்டு, ஒருங்கிணைந்த முயற்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த முயற்சி இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுவதை நான் குறிப்பிட்டேன். ஆனால் அந்த போராட்டங்கள் தனித்தனியாக மேற்கொள்ளப்படுகின்றது என்பது ஒரு பலவீனமாக தோன்றுகின்றது. ஒருங்கிணைந்த போராட்டம், அனைத்து அமைப்புகளும் இணைந்த ஒருமித்த ஒரு போராட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போராட்டம் எதிர்வரக்கூடிய நாட்களிலே சாத்தியமாகும் என்று சொன்னால் இந்தியா தொடர்ந்து மௌனம் சாதிக்க முடியாது என்று நான் உறுதியாக கருதுகின்றேன். அதாவது இந்திய அளவிலே இவ்வாறான ஒரு சூழல் காணப்படுகின்ற பொழுது உங்களுடைய கடந்த கால இந்த மனித உரிமைகள் குறித்த அக்கறையிலும் நீங்களுடைய போராட்ட வடிவங்களிலும் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களிலும் இருந்து தற்போதைய சமகால சூழலிலே இந்த புலம்பெயர் தேசங்களிலே சர்வதேச ரீதியாக இந்த அறிக்கை கொடுத்த செயற்பாடுகள் எவ்வாறு அமையலாம் அல்லது அமைய வேண்டும், அதேபோல் இலங்கையில் உள்ள நெருக்குதலான கடுமையான சூழல்களுக்கு மத்தியில் தமிழர் பிரதேசங்களில் இந்த அறிக்கை கொடுத்த நடவடிக்கைகள் செயற்பாடுகள் எவ்வாறு அமையலாம் அல்லது அமைய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த அறிக்கையினுடைய ஒரு சில அம்சங்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். இலங்கையினுடைய சூழலிலே மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக என்ன விதமான பரிந்துரைகள் இந்த ஐநா தீர்மானத்தில் இருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதே போல இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கே கவனத்தில் கொடுத்துக் கொள்ள வேண்டும். இது வெறும் ஒரு பரிந்துரை அறிக்கையாக மாத்திரமே இருக்கின்றது. இது தொடர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றதாக இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவும் குறைபாடாகவும் இந்த அறிக்கை பொறுத்தவரை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக இடதுசாரி அமைப்புகள் தங்களுடைய கட்சிகளினுடைய நெருக்கடியை கொடுப்பதன் மூலமாக தான் சர்வதேச அளவில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல முடியும் என்று கருதுகிறேன். குறிப்பாக 2009 ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மே மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே கியூபா ஆதரவு தெரிவித்தது குறித்து கியூபாவில இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையை மிக கடுமையாக எதிர்த்து பல்வேறு அறிவுத்துறையை சார்ந்தவர்களும் பல்வேறு சோசலிச ஆர்வலர்களும் தொடர்ந்து பல்வேறு விதமான தளங்களிலும் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதே போல இங்கேயும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி இயக்கத்தில் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து